யூசி சின்ன வயசுலேருந்து எனக்கு வெளியே போய் பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா, எனக்கு ஒரு பயம். பீப்புளை பார்த்தாலே பயம். என்னடா இவங்களுக்கெல்லாம் போய் பேசணுமா, பழகணுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா இப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் ஒன்ஸ் நான் வளர 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 தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் வந்து பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணாதது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. வெளியே ஒரு குரூப் ஆஃப் த பீப்புளை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அவங்கள்ட்ட போய் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியாது, பேச முடியாது. ஒன்ஸ் என்னோட காலேஜ் டைமில் காலேஜ் முடிஞ்ச உடனே கரெக்டாக அப்படின்னு 6:30க்கு பெல் அடிக்கும். முடிஞ்ச உடனே நான் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வருவேன். இறங்கி வரும்போதே என் ஹார்ட் பீட் வேகமாக ரைஸ் அப் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் வெளியே போகணும். வெளியே போனால் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கும்பலாக நிற்பாங்க. மேபி அவங்க என்ன வம்பழுத்தா, என்ன ரேக் பண்ணா, இல்லை என்னை வந்து புள்ளி பண்ணா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கேருந்தே வந்து படப்படன்னு துடிக்க ஆரம்பிச்சோம். நான் அப்படியே பொறுமையாக நடக்க நடக்க அந்த அந்த கேட் கிட்ட போக போகவே எனக்கு வந்து ஹார்ட் பீட் அப்படிங்கிறது பயங்கரமாக ரைஸ் அப் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு பயம்தான், இது சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ரைட்? ஸோ ஒன்ஸ் இந்த ஆன்சைட்டிலேருந்து நான் வெளியே வரணும்னு நினச்சேன். அண்ட் நவ் நான் இப்போ அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன். ஸோ எப்படி எல்லாருக்கூடையுமே கம்யூனிகேட் பண்ணலாம், இப்போலாம் எனக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது. லெட்ஸ் இன்னொரு ஸ்டோரி ஒன்று சொல்லலாம் அப்படின்னா, நேற்று நான் வந்து ஜெராக்ஸ் எடுக்க போயிருந்தேன். அந்த ஜெராக்ஸ் கடையில் ஒருத்தர் வந்து SBI எக்ஸாமுக்காக வந்து ஜெராக்ஸ் எடுத்துருந்தேன். நான் ஜஸ்ட் கேஷுவலாக போய் எனக்கான ஜெராக்ஸை நான் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்தார். டக்குன்னு என்ன கவர்மெண்ட் எக்ஸாமா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் ப்ரோ, நீங்கள் அப்படின்னு. இல்லை நான் சும்மா ரெஸ்யூம் எடுக்க வந்தேன் அப்படின்னேன். ஓ ஓகே ப்ரோ, ஓகே அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டு கூட என்னால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ நான் என்னென்ன ஸ்டெப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ட்ரை டு கோ அவுட் மோர். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு என் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருந்து சோஷியல் மீடியாவில் யார்ட்டையாவது ஹாய், ஹலோ, குட் மார்னிங் அப்படின்னு பேசுகிறது வந்து என்னை பொறுத்தவரை நெட்வொர்க்கிங் கிடையாது. இட் won't ஒர்க். என்னை பொறுத்தவரை சோஷியலைசிங், கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஐ ஜஸ்ட் நீட் டு டச் தெம், ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபீல் தெம். ஓகே, இப்போது நான் ஜிம் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே நான் கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுவேன். யார் எப்படி பேசுகிறாங்க, என்ன பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நாள் நான் என்னோட ஆத்தென்டிக் செல்ஃபை நான் வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுவேன். நான் ஒரு ஜாலி டைப்பான பர்சன். லெட்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொம்ப சீரியஸாக நான் வெளியே இருக்க மாட்டேன். நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். பட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு நான் சொல்ல மாட்டேன். நான் பவுண்ட்ரிஸ் பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருப்பேன். இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட முதற்கொண்டு, இன்ஃபேக்ட் என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட முதற்கொண்டு நான் பயங்கரமான பவுண்ட்ரி செட் பண்ணியிருப்பேன். ஒரு லிமிட்டை தாண்டி நான் போக மாட்டேன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம். மேபி முன்னாடி நான் அந்த தப்பு பண்ணியிருக்கலாம். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த விஷயங்களை நான் பண்ணுறது கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நம்ம பவுண்ட்ரிஸை மீறி போகும்போது ரெஸ்பெக்ட் கம்மியாக ஆரம்பிக்குது, நம்மளோட வேல்யூ புரியாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஐ ஜஸ்ட் மேட் அ லாட்ஸ் ஆஃப் பவுண்ட்ரிஸ். ஓகே, கம்மிங் பேக் டு த ஸ்டோரி விச் இஸ் நான் அப்படியே உள்ளே போயிட்டேன், ஜிம்குள்ளே போவேன். போன உடனே அங்கே வந்து ஒரு 2-3 பசங்க கிட்ட ஹாய், ஹலோ, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பேன். அவங்களும் நார்மலாக பேசுவாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர எந்துவாயிடும். எனக்கு பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் ஜிம் போகிறத வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்கும். எனக்கு பேசணும், எனக்கு எல்லாட்டையுமே பேசணும், எல்லாட்டையும் தெரிஞ்சுக்கணும். பேசணும் இந்த சென்ஸ், ஓகே நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்கள கேட்காம நான் இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்பேன் அவங்கக்கிட்ட ஆக்சுவலி. ஸோ என்ன நடந்துச்சு, உன் ரிலேஷன்ஷிப் இருக்கா, எப்படி போயிட்டுருக்கு உன்னோட ரிலேஷன்ஷிப். எனக்கு ரீசெண்டாக ஹாய்னு பேசுகிறவங்களா இருந்தால் கூட நான் அவங்கக்கிட்ட அவங்களோட பர்சனல் கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன். யாருமே இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது பீப்புள் வில் ரியலி ஃபால் ஃபார் யூ ஆக்சுவலி. ஏன்னா யாருமே சடனாக போயிட்டு உனக்கு இது இருக்கா அது இருக்கா கேட்க மாட்டாங்க. பட் ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் பர்சனலாக இன்டீரியராக போய் பேசும்போது பீப்புள் வில் லவ் அஸ் மோர். இதுதான் நான் கற்றுக்கிட்ட முதல் விஷயம். ஸோ அதனால் முன்னாடிலாம் எனக்கு வந்து ஒரு பீப்புள், அதாவது ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட போயிட்டு ஒரு பர்சனலான ஒரு பர்சனல் கொஷின் கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். லெட்ஸே உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃபார்மல் கொஷின்ஸ் கேட்க மாட்டேன். லெட்ஸே உனக்கு ரிலேஷன்ஷிப், எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அதை கேட்பேன். உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா, இந்த வெயிட் எவ்வளோ லிஃப்ட் பண்ணுவேன்,
இது தப்பாக பண்ணுவியா, கரெக்டாக பண்ணுவியா, இந்த மாதிரி கொஷின்ஸ் நான் வந்து கேட்பேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபார்மல் ஜென்ரலாக இந்த ரேஷன் கார்டுக்கு வந்து இது எடுக்கிற மாதிரி, இந்த ஆதார் அட்டைக்கு இதெல்லாம் எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி போயிட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் கேட்டிங்கன்னா people doesn't fall for you because they are literally boring questions, right? செம்ம போர். அதெல்லாம் போய் யார் ஆனால் இன்டர்வியூ எடுக்கிறவங்க இல்லை, எனக்கு தேவை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங், ரைட்? இது நம்பர் 1. நம்பர் 2, spend 20 minutes daily outside. எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு என்னோட டார்க் ரூமில் நான் எப்போவுமே உட்காந்துருக்கேன் அப்படின்னா சத்தியமாக யாருக்குமே பிடிக்காதுங்க. லட்சே உங்களுக்கே வந்து யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஃபோன்லேயே யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பார்ட் கூட கிடையாது அப்படின்னா எப்படி இருக்கும்? யாருக்காவது இந்த ஸ்டோரியை சொன்னால் ஓகே ஓ அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க பிடிக்குமா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராகவே இருக்க மாட்டீங்க இல்லையா? அதுக்காக நம்ம போய் 4 மலை ஏறினேன், 22 பண்ணியை வெட்டினேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன், அதெல்லாம் நான் சொல்லலை. நான் ஜஸ்ட் இங்கேருந்து நான் எங்கேயாவது ஒரு வெளியே ஒரு மார்க்கெட் போகிறேன், இல்லை நான் இங்கேருந்து ஒரு காஃபி குடிக்க போகிறேன், இல்லை ஒரு வாக் போகிறேன். அந்த வாக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். மேபி என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கும். லட்சே 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க எனக்கு ஜாபே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரின்னு அப்படின்னாங்க. நான் என்ன ரிப்ளை பண்ணேன் அப்படின்னா, யூஸி எங்கள் அம்மாவோட ஸ்கூலில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, நீ வேணால் போய் ட்ரை பண்ண அப்படின்னு. அடுத்த நாள் வந்து உடனே போனாங்க, ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு. தென் அவங்க ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணி, சரின்னு ஒன்னால தான் எனக்கு வந்து ஜாப் கிடச்சி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், காட்ஸ் கிரேஸ், நீ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னாங்க. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என் லைஃப்பில் நடந்தது. How many of you having this kind of interesting story? நீங்கள் யாருக்கும் போய் ஜாப் வாங்கி கொடுங்க, நீங்கள் யாருக்கும் போய் கூட இருங்க, அவங்க சேவ் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் என்ன இருக்குது? உட்காந்து ஃபோனை ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணுறத தவிர கம்யூனிகேஷனில் அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அந்த அட்டென்ஷன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியே போய் சோஷியலாக ஜாலியாக ஜோவியலாக எல்லாத்தையும் பேச முடியாது. பீப்புளுக்கு உங்களை பிடிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் 20 minutes எங்கேயாவது டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. லட்சே ஒரு காஃபி ஷாப் போங்க, காஃபி குடிங்க, அங்கே இருக்க சுற்றி இருக்கிற விஷயங்களை பாருங்க, அங்கே இருக்கிறவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுதான், டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வாலண்டரிலி. ஓகே, நீங்கள் நடந்து போறீங்க, ஆப்போசிட்ல ஒரு பர்சன் வராங்க, உங்களுக்கு அந்த கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப ஓகே அவர்கிட்ட பேசலாமான்னு தோணுது. பட் ஆனால் நான் ஏன் பேசணும், வேணும்னா அவன் வந்து என்கிட்ட பேசட்டும், நான் ஏன் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சோஷியலைசிங் அப்படிங்கிறது வராது, உங்கள் ஷைனஸ் உங்களை விட்டு போகாது, சோஷியல் ஆன்சைட்டி சுத்தமாக போகாது. ஸோ ஒன்ஸ் நான் இதான் பண்ணுவேன், நான் என்னோட ஜிம் போகிறேன் அப்படின்னா புதுசாக யாராவது பர்சன் வந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்து ஒரே ஒரு ஸ்மைல் பண்ணுவேன். அந்த ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு நாட் ஹாய், இந்த ரெண்டே விஷயம் போதும். ஆக்சுவலி people will fall for me and ஆக்சுவலாக அவங்களாம் வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க, நான் அவங்ககிட்ட போயிட்டு ஹாய் அப்படி நான் பேசவே மாட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, எப்போவுமே இப்போது லெட்ஸே ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒரு பர்சன் ஏன்னு வச்சுப்போம். பர்சன் ஏ எப்போவுமே இப்படி இருக்காரு, பர்சன் பி ஹாய் அப்படின்னு ரொம்ப வெல்கமிங்காக வார்மாக இருக்கிறாரு. இந்த 2 பர்சனில் எந்த பர்சன்ட்டு நீங்கள் போய் பேசுவீங்க? பர்சன் பி, அப்சல்யூட்லி ரைட். ஸோ இதே மாதிரி என்னோட ஜிம்மில் ஒரு பர்சன், அந்த பர்சன் வந்து பாடி பில்டிங் ட்ரை பண்ணிட்டு இருப்பார். ஓகேவா, எப்போவுமே அவரோட முகம் வந்து நானாக போய் பேசினா கூட ரிப்ளை பண்ண மாட்டார். எப்போவுமே ஹெட்செட்டை போட்டுட்டு என்ன யூஸ்? வாக்கிங் போகிற பிளேஸில் கூட அந்த பையன் முகத்தில் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. என்ன பிரயோஜனம், என்ன யூஸ்? ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி நத்திங் ஒர்த் ஃபார் தட், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறது வந்து எதுக்கு? ஒரு மனுஷங்கன்னா எல்லாட்டையுமே சோஷியலைஸ்டு ஆகணும். யூசி, நான் சொல்கிறது சோஷியலைசிங், நான் சொல்கிறது எல்லாட்டையுமே ஃப்ரெண்டாக இருக்குன்னு நான் சொல்ல. சோஷியலைசிங் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வேற, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ்
என்ன இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வரும்? எல்லாருமே சோஷியலைஸ்ட் ஆகணும். சரி போய் நான் பேசுறேன், கேஜே நீ சொன்னதை நான் போய் இம்ப்ளிமெண்ட் பண்றேன், பேசுறேன், நான் ஒரு பெரிய ஒரு சூப்பர் கம்யூனிகேட்டரா மாறுறேன் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே வரும். எல்லாருமே நான் அட்ராக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே வரும். ஆனா அந்த பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது சடனா அவங்க மைண்டுக்குள்ள வர ஒரு தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, வெயிட் அ மினிட், நான் என்ன பேசுனா அவங்க என்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க, நான் இதை பேசுனா அவங்க என்கிட்ட அட்ராக்ட் ஆகும், நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணா அட்ராக்ட் ஆகலாம். புல்ஷிட் மேன், சீரியஸா இது ஒரு புல்ஷிட்டான ஒரு தாட் ப்ராசஸ். ஒருத்தவங்க கிட்ட நான் இந்த வேர்டை பேசி அவங்களை அட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா, that is not your authentic self and don't and won't people will fall for that actually. மேபி அப்படி ஒரு சில பேர் வந்து ஓகே நீங்க காட்டுற வெளிப்புற தோற்றத்துக்கு அவங்க வந்து ஃபால் ஆகுறாங்க அப்படின்னா, ஐ திங்க் தே ஆர் நாட் அ வர்த்தி பர்சன்ஸ் ஆக்சுவலி. அவங்க கூட லாங் டேர்முக்கு பேச மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்காகவோ இல்லை நீ வந்து நல்லா பேசுற அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காகவும் அவங்க கூட இருப்பாங்க. அண்ட் ஸோ உன்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. தட்ஸ் ஆல்சோ. ஸோ நெவர் ட்ரை டு யூஸ் ஆர் நெவர் ட்ரை டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். ஓகே, நீங்க யாருங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே ஸ்டேட் பண்ணுங்க. இப்போ லெட்ஸே எனக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு. ஓகே, ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் இது என் லைஃப்ல நடந்துச்சு. நானும் என்னோட ஜிம்மேட் ஒரு பையன் 2 பேரும் வாக் போயிட்டே இருக்கோம். அந்த வாக்கிங் பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிட்ரலா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ரொம்ப நேச்சரிஸ்டிக்காக இருக்கும். பட் சைடில் வந்து நிறையா கார் பைக்லாம் போகும். பட் இந்த சைடில் நிறையா ட்ரீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டு இருப்பேன், நான் எப்பவுமே அந்த சைடு நடப்பேன், பாட்டு கேட்டே நடப்பேன். அப்படி நடந்துட்டே இருந்தேன். திடீர்னு அந்த சைட்லேருந்து பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு, ஷீ இஸ் ஸோ ஹோம்லி, ஷீ இஸ் ஸோ க்யூட், மாடர்னும் இல்லை, அட் த சேம் டைம் இது ரொம்ப ஹோம்லியும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அப்படி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நான் போய் டேரெக்டாக போயிட்டு, இவன் ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் நான் போய் டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணிட்டு ஹாய், எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, தட்ஸ் ஆல், வேறு எதுவும் இல்லை அப்படின்னா. அவன் ஒன்று ஓகே 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 வாட் யூ நீட் டு டாக் அப்படின்னு கேட்டாங்க. ஜஸ்ட் அ சிம்பிள் திங், வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டேன். ஓகே, யா திஸ் இஸ் மை நேம் அப்படின்னாங்க. யா ஓகே, நைஸ் டு மீட் யூ அப்படின்னா, அவங்களும் நைஸ் டு மீட் யூ அப்படின்னாங்க. தட்ஸ் ஆல் சிம்பிள். அந்த போய் நான் திரும்பி எங்கடா அவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவன் அப்படியே ஃபோன் பிடிச்சி, ஓ மாமா என்னையா பண்ற அப்படின்னா எனக்கு தோணுச்சு. நான் பேசுனேன், அவங்க என்கிட்ட திரும்பி பெருசாக ரிப்ளை பண்ணுறதால பிரச்சனை இல்லை. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளை வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக எப்போ இந்த பிளேஸுக்கு வந்தாலும் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு என்னோட ஞாபகம் வரும் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு இப்போ நான் பேசாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா, எனக்கு ஒரு பயம் வந்திருக்கும், லிட்டரலாக ஒரு பயம் வந்திருக்கும். ஓகே ஃபைன், நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ரெகுலேட் பண்ணியிருப்பேன். நான் ஏன் பேசலை, என்னால் ஏன் பேச முடியல அப்படின்னு நான் ரொம்ப ரெகுலேட் பண்ணியிருப்பேன். பட் நவ் எனக்கு இங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது, உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ஸ்டோரி ஒன்று எனக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ அதனால் நான் அந்த இடத்துல யோசிக்கவே இல்லை, இதுதான் பேசணுங்க. இதெல்லாம் எந்த ஃபார்மெட்டுமே யூசி நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய ஃபார்மெட் நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி பேசுங்க அவங்க உங்களுக்கு மயங்கிடுவாங்க, அப்படி பேசுங்க அவங்க உங்களுக்கு மயங்கிடுவாங்க, கேர்ள்ஸ் கிட்ட இப்படிதான் டெக்ஸ்ட் பண்ணணும், இப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ நான் அதுதான் பேசுவேன். பிகாஸ் எனக்கு செலக்டிவான பீப்புள் தான் என் கூட இருக்கணுங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ். எனக்கு எல்லாருமே என் கூட வந்து இருக்கணும், எல்லாரையும் நான் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியாலஜி கிடையாது. அண்ட் ஸோ லிட்டரலா எல்லாரையுமே உங்களால அட்ராக்ட் பண்ணவே முடியாது. உண்மைதான், எல்லாருமே உங்களால அட்ராக்ட் பண்ணவே முடியாது. மேபி அட்ராக்ட் பண்ணலாம், ஒரு 80% ஆஃப் த பீப்புள் அட்ராக்ட் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் 20% ஆஃப் த பீப்புள் உங்களை பிடிக்காதவங்க, உங்களை பார்த்து ஜெல்லஸ் ஆகுறவங்க இருக்க தான் செய்வாங்க. இப்போ ஜிம்ல என்கிட்ட வந்து எல்லாருமே பேசுறாங்க. ஓகே, அந்த எல்லாருக்குமே என்கிட்ட பிடிச்சி பேசுவாங்கன்னு கேட்டால் எஸ், கம்ப்ளீட்லி ஒரு 80% பிடிச்சி பேசுவாங்க. பட் 20% மேலே ஜெல்லஸாக தான் இருப்பாங்க. இவன் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறான், இவன் வந்து பாடி வந்து ஆஸ்தட்டிக்காக பில்ட் பண்ணுறான். ஒரு சில பேர் சஜஷன் கொடுப்பாங்க, நீ பாடி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு லீன் மசிலாக பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, ஸோ லீன் மசிலாக நான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்துட்டு நீ வந்து நல்ல பல்கா மாறுவாங்க. பட் என்னோட ஐடியாவில் அது கிடையாது. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத அந்த சைக்காலஜி எடுத்து பார்த்தா, பிகாஸ் அவங்க அந்த மாதிரி பல்ஜா பெருசா இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நம்ம அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க.
எனக்கு என்ன தாட் ப்ராசஸோ அதான் நான் பண்ணுவேன். எனக்கு என்ன வேணுமோ அதுதான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து கோச்சிங் கொடுக்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிஎஃப்ஸ் மேக் பண்ணி பீப்புளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நான் பண்ணணுமே, அதுதான் நான் பண்ணுவேனே தவிர நான் வந்து சும்மா ஒரு ஷிட்டி ஜாப்ஸ்க்கு போய் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க சோஷியலி எனக்கு வந்து வேலிடேஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக. சக்ஸஸோ ஃபெயிலியரோ அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடும். எப்போவுமே பயம் வரலாம், கவலை இருக்கலாம், அதெல்லாம் நேச்சர், அது ஒரு எமோஷன், அவ்வளோதான், சிம்பிள். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி மட்டும்தான் இருக்கணும் நம்மக்கிட்ட. ஓகே, ஸோ எங்கே விட்டா எஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு வந்து எனக்கு வந்து இவங்கக்கிட்ட பேசணும், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நினைக்காது. நெக்ஸ்ட் தாட் ப்ராசஸ் என்ன வரும் அப்படின்னா, ஒருவேளை நான் பயந்துட்டே போய் பேசினா அவங்க வந்து என்னை சீன்னு நினச்சிருவாங்கல்ல. நினச்சா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தவங்க கிட்ட போய் பேசும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, பட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அவ்வளோ பயம் உள்ளுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புது ஸ்டேஞ்சர்கிட்ட போய் பேசும்போது படன்னு இருந்துச்சு. பட் நான் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு பேசினேன்னா, எனக்கு சோஷியல் ஆன்சைட்டிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகணுங்கிறதுக்காக நான் டெய்லியும் யாராவது ஒரு பர்சன்ட்ட பேசுவேன். நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். ஜஸ்ட் எனக்கு என்ன இருக்கோ அதை நான் அப்படியே பேசினேன். யூனோ ஒன் திங், எனக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு, கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கேருந்து ஒரு பெங்களூர் போகிறேன், மொழி தெரியாத ஊர், எனக்கு என்ன பண்ணுறது, எங்கே ஏறணும் எங்கே இறங்கணும் எதுவுமே தெரியாது. என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே அந்த இடத்துல வரலை. பட் ஒன்ஸ் அந்த மாதிரியான ஒரு பயமுறுத்துகிற சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணும்போது, நான் பஸ்லேருந்து கீழே இறங்குறேன், நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க, ரந்தியா அள்ளி என்னமோ சொல்கிறாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். பட் நான் வந்து இல்லை அப்படி சொல்லி நான் விட்டுறேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க, நான் இங்கேருந்து இந்த பஸ்ஸு பிடிச்சி 2CO அது பிடிச்சி நான் வந்து கமநல்லி போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து நேராக போய் அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே போய் ஏறி போங்க. நானும் விடன்னு அங்கே போய் நிற்கிறேன். அங்கே போய் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன், இந்த 2C பஸ் இங்கே வருமானு கேட்டால் இல்லை 2C வந்து போவாது, கமநல்லிக்கு வந்து அது வேண்டாம், நீங்கள் இன்னொரு பஸ் பிடிச்சி போங்கன்னு இன்னொரு பஸ் சொல்கிறாங்க. அந்த பஸ்ஸில் போனால் என்கிட்ட 80 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணிட்டேன், பிகாஸ் அங்கே வந்து ஏசி இருக்குது அந்த பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் ஆகி போகுது கமநல்லிக்கு. நான் அங்கே போய் இறங்கிட்டேன். அங்கேருந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து வீடு வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஸோ வந்து கூப்பிட்டு போயிட்டான். நான் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணல அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், நான் இவ்வளோ தைரியமாக உட்காந்து இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட லைஃப்பில். ஸோ ஐம் ஜஸ்ட் ஃபேஸிங் மை ஃபியர்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறது, பீப்புளோட பேசுறது, சோஷியலைஸ் ஆகிறது பிடிக்கும். ஸோ எனக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்குள்ளே அவங்க வராங்கன்னா அவங்க கூட நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன். இல்லைன்னா ஹாய், சாரி எனக்கு உடம்பு சரியில்லை, ஓகே ஹாய் பாய் அப்படிங்கிற இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் மட்டுமே வச்சுட்டு அதோடு அப்படியே வச்சுப்பேன். அது ஒன்றும் எனக்கு தப்புன்னு தோணுனதே கிடையாது எனக்கு. ஓகே, ஸோ பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு லவ்விங்கை வளர்த்துக்கோங்க, அந்த லவ்வை வளர்த்துக்கோங்க. போயிட்டு எல்லாட்டையுமே நீடியாக இருந்து ஒரே ஒரு பர்சனை மட்டும் இல்லை பிடிச்சிக்கிட்டு இவங்க மட்டும் என் கூட இருந்தால் போதும்னு நினைக்கிறது, தட் won't work for anything, ரைட்? பீப்புளோட சோஷியலைஸ் ஆகணும், கம்யூனிகேட் பண்ணணும். பட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே. ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு நல்ல ஒரு பொண்ணு என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே. பட் ஆனால் எல்லாருமே என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. அட் த சேம் டைம் இவங்க ஒருத்தவங்க மட்டும் என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. எல்லாருமே நமக்கு வேணும், பட் ஆனால் எல்லாரையுமே தனித்தனியான சர்க்கிள் போட்டு வச்சுக்கணும். இப்போது லெட்ஸே ரிலேஷன்ஷிப்னா அவங்களுக்கு மட்டும் தனி சர்க்கிள், அவங்களுக்கு ஒரு தனி ப்ரையாரிட்டி. ஃப்ரெண்டுனா அவங்களுக்கு ஒரு தனி ப்ரையாரிட்டி. பிரதர்னா அவங்களுக்கு ஒரு தனி ப்ரையாரிட்டி. யூசி நீங்களுமே வந்து எல்லாருமே ஒரே மாதிரிலாம் பார்க்க மாட்டீங்க. ஆனால் எல்லாருமே ஈக்குவல், சமம் அப்படிங்கிற இந்த கம்யூனிசம்லாம் பேசுகிறீங்கன்னா it won't work for your life. So I won't like communism actually. எல்லாருமே ஈக்குவல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஈக்குவலாலாம் பார்க்கறது, அப்படி பார்த்தா கடவுள் எல்லாருமே ஈக்குவலாக படைச்சிருக்கணும், படைக்கல.
ஒருத்தருக்கு ஒரு பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொருத்தருக்கு அந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுது. இல்லை ஒருத்தர் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு, உங்கள் ஃப்ரெண்டை ஒரு மாதிரி பார்க்குறாருல்ல, அப்புறம் எப்படி இந்த ஈக்குவாலிட்டிங்கிறதெல்லாம் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. 5 பேர்லுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. முதல்ல எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், ஸ்கில் இருக்கும், உங்களுக்கு ஒரு டேலண்ட் ஸ்கில் இருக்கும், அவ்வளோதான். அது என்னென்னு கண்டுபிடிச்சி மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். தட் இஸ் கால்ட் லைஃப். ஓகே, ஸோ socialize with others, that is the main thing. If you need a coaching in this ஒரு செஷன் 1 hour of clarity session, எப்படி சோஷியலைஸ்டாக இருக்கிறது, எப்படி இந்த சோஷியல் ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வந்து பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக CLC, அதாவது கான்ஃபிடென்ஸ் லீடர்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலயமா நான் சொல்லித்தரேன். 1 to 1.5 hours உங்களுக்கு டோட்டல் கிளாரிட்டி கிடச்சிரும். லிங்க் கீழே இருக்கும், போயிட்டு அதில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஷெடியூலிங் லிங்க் வரும், அதில் போய் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அந்த 1 hour காலில் எப்படி நீங்கள் ஓவர் திங்கிங்கை ஓவர் கம் பண்ணுறது, எப்படி வந்து கேர்ள்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி எல்லாருக்கூடையுமே சோஷியலைஸ்ட் ஆகிறது, எப்படி உங்களோட ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறது, நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி ரெக்கவர் ஆகிறது, இப்போ 5 விஷயத்தையும் நான் வந்து சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, அண்ட் ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சைட்டி இருக்குது, அதுலேருந்து வெளியே வர தெரியல அப்படின்னா 2 weeks எப்படி உங்களோட ஆன்சைட்டிலேருந்து நீங்கள் ஹீல் ஆகலாங்கிறத பற்றி 99 rupees ஒரு கைடு ஒன்று கீழே கொடுக்குறேன். அதுவுமே போயிட்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் உள்ள போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த PDF. ஸோ ஜஸ்ட் கோ. உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் தான் இது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது. இது ஒன்றும் பெரிய விஷயம். இது இந்த 100 ரூபாயோ இல்லை 499 உங்கள்கிட்ட இல்லைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண போகிறது எல்லாம் ஒரே இடத்துல அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்கிறது மட்டும்தான் அர்த்தம். ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே அண்ட் இட் இஸ் அ கல்ட். நம்ம வந்து ஒரு கல்ட் மெம்பர்ஸ். ரைட்? நம்ம எல்லாரையும் மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வித்தியாசமாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் அட் த சேம் டைம் நமக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணலாம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலாம், நமக்குன்னு ஒரு ரூல்ஸ், நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஐ வில் லீட் யூ. கேஜே கோட் இஸ் சொல்லி. If you need to know more about communication and anxiety, just click this videos. And உங்களுக்கு இதே மாதிரி எப்படி சோஷியலைசிங்காக இருக்குது, எப்படி கேர்ள்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை வெறும் ஆன்சைட்டி பற்றி மட்டுமே பேசுங்க பிரதர் அப்படின்னா அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. இது 2ல் உங்களுக்கு எது முக்கியமாக தேவைப்படுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.